நல்லக்கண் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஜெயிலில் காமராஜர் வந்து தோற்கடிக்கப்பட்டப்போ தானே கொல்லப்பட்டோம். அவர் ஜெயிச்சா தானே ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு, ஒரு கிங் மேக்கர் ஆகிறாரு, நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஜெயிக்கிறது தெரியலன்னா அந்த விஷயம் இல்லைன்னு தானே நடத்தாங்க. அப்போ விஜய் மாதிரியான அரசியல் பண்ணும்போது அவர்களுக்கு பல்ஸும் தெரிந்திருக்குங்கிறத தானே பார்க்கணும். இல்லை, நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவங்களை எல்லாரும் சேர்ந்து ஏன் மதிக்கிறாங்கன்னா, அவங்க வெற்றி பெறலைன்னா தான் அவங்கள மதிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். நல்லக்கண்ணையா போய் வீட்டில் போய் பாராட்டிட்டு வர்றதுக்கு நீங்கள் எப்படியே உட்காந்துருங்க. சில பெரிய மகேந்திரன் சார் மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்ஸை கடைசி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மேடையில் கூப்பிட்டு சால்வை போட்டு பாராட்டிட்டு இவரை மாதிரி ஒரு இயக்குனர் உண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் அவருக்கு படம் கொடுக்கல கடைசி காலத்தில். அவருக்கு தேவை படம் தானே தவிர நீங்கள் கொடுக்குற சால்வு கிடையாது. அப்படி சில பேர் என்ன பண்ணோம், தோத்தா கூட நம்ம அவனை மதிக்கிற மாதிரி ஒரு இடத்துலேயே உட்கார வச்சிருப்போமே தவிர அதுக்கு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சோ, பால் வத்திருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க. அக்ர குருசோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும், இப்போவும் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை வயசு வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிரியேட்டிவிட்டியும் அவ்வளோ இருக்கணும்ல. நீங்கள் மக்களுக்கான எஜமானர்களாக நீங்கள் வர போகிறீங்க. அரசியலும் சினிமாவும் மக்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. அவங்க சொன்னால் சிஎம், அவங்க சொன்னால் ஹிட், அவ்வளோதானே. அப்போ அவர்களுடைய பல்ஸ் நீங்கள் பிடிக்காம நீங்கள் அரசியல் பண்ணுறது என்ன இருக்குங்கிற கேள்வி வரும்ல. அந்த பல்ஸை விஜய் பிடிச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மாஸ் பிரச்சனை எங்கே வருது பாருங்கள், பயங்கரமான கூட்டம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அப்போ பயங்கரமான கூட்டம் வந்தால் நல்ல விஷயம் தான், அது ஒரு பெரிய விஷயம் தான். அது வந்து எல்லாராலையும் சாதிக்க முடியாத விஷயம் தானே. நிச்சயமா அது யாராலையும் சாதிக்க முடியாத விஷயம். பயங்கரமான கூட்டம் இருக்கும்போதே அவர் அரசியலுக்கு வர்றது தான் சரியான விஷயம் கூட. உண்மையிலேயே விஜய் பெரிய அரசியல்வாதி இருந்து கூட்டம் வராத ஒரு காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வரதை விட இப்போ வரது தான் சரியான ஒரு விஷயம்.